வெல்கம் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ். நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்டர் யூனிவர்சிட்டி ஆக்சலேட்டர் சென்டர்லேருந்து புதுசா ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷன பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். இதுல ஒரு 4 போஸ்ட் குடுத்துருக்காங்க. அந்த 4 போஸ்ட் என்னென்ன, அதுக்கான மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துரலாம். சயின்டிஸ்ட் சி இதுக்கான மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 26, இன்ஜினியர் சி எலக்ட்ரானிக்ஸ் இதுக்கான மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 26, ஜூனியர் இன்ஜினியர் சி இதுக்கான மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 30, டெக்னீஷியன் டி இதுக்கான மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 28. இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு சயின்டிஸ்ட் சிக்கு என்ன குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, நீங்க எம்எஸ்சி பிசிக்ஸ் அல்லது அப்ளைடு பிசிக்ஸ் முடிச்சிருக்கணும். அது முடிச்சதோட மட்டும் இல்லாம, நீங்க 10th உங்களோட பெர்சன்டேஜ் 60ல வச்சிருக்கணும். அதாவது உங்களோட 10த்லயும் 60 இருக்கணும், 12த்லயும் 60 இருக்கணும், உங்களோட டிகிரி பிஎஸ்சிலயும் 60 இருக்கணும், எம்எஸ்சிலயும் 60 இருக்கணும். ஸோ அப்படி இருந்தா மட்டும் தான் நீங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும். மத்தபடி அதுக்கு கம்மியா இருந்தா உங்களால இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியாது. நீங்க இப்ப கரண்ட் இயர்ல டிகிரி படிச்சுட்டு இருந்தாலும் 2023-24 பேட்ச்சா இருந்தாலுமே நீங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். ஆனா, நீங்க இன்டர்வியூக்கு அட்டெண்ட் பண்ணும்போது உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் வந்து உங்களுக்கு கையில வந்திருக்கணும். அப்படி வர்ற சிச்சுவேஷன்ல இருந்தா மட்டுமே நீங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுங்க. டிசைரபிள் குவாலிஃபிகேஷனும் குடுத்துருக்காங்க. அதாவது கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் உங்களுக்கு யூஸ் பண்ண தெரியணும் அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாமினேஷன் செலக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரிட்டன் டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் இன்டர்வியூ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 ஸ்டேஜ் நீங்க ஃபேஸ் பண்ணணும். அடுத்தது இன்ஜினியர் சி இதுக்கான குவாலிஃபிகேஷன் நீங்க பிடெக் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அல்லது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் அல்லது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமென்டேஷன் இதில ஏதோ ஒரு கோர்ஸ்ல நீங்க பிடெக் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இதுக்கும் அதே மாரி தான் 10த்லேருந்தே நீங்க 60% மார்க் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கணும். இதுக்குமே உங்களுக்கு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் யூஸ் பண்ண தெரியணும். ரிட்டன் டெஸ்ட் இருக்கு, இன்டர்வியூவும் இருக்கு. இந்த போஸ்ட்லயுமே சயின்டிஸ்ட் சிக்கு என்ன கண்டிஷன் குடுத்திருந்தாங்களோ, அதே கண்டிஷன் குடுத்திருக்காங்க. அதாவது நீங்க 2023-24 பேட்ச்சா இருந்தாலுமே நீங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். ஆனா, உங்களோட சர்டிஃபிகேட் வந்து இன்டர்வியூக்கு முன்னாடியே உங்களுக்கு கிடைச்சிரணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது ஜூனியர் இன்ஜினியர் சி இதுக்கான குவாலிஃபிகேஷன் நீங்க டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் அல்லது எலக்ட்ரானிக்ஸ்ல முடிச்சிருக்கலாம். 10த்லேருந்தே உங்களோட மார்க்ஸ வந்து நீங்க 60%ல மெயின்டெயின் பண்ணியிருக்கணும். ஆனா, இதுக்கு 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. ரிட்டன் டெஸ்ட்டும், ஸ்கில் டெஸ்ட் அல்லது ட்ரேட் டெஸ்ட்டும் இருக்கும்னு சொல்றாங்க. அடுத்தது டெக்னீஷியன் டி இதுக்கான குவாலிஃபிகேஷன் நீங்க 10th பாஸ் பண்ணியிருக்கணும். அது கூட ஐடிஐ கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஐடிஐ எந்த ஃபீல்டுல கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக்கல் ஃபீல்டுல கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸுமே இதுக்கு கேட்குறாங்க. இந்த போஸ்ட்டுக்குமே கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ண தெரியும். இதுக்கான செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரிட்டன் டெஸ்ட் இருக்கு, ஸ்கில் டெஸ்ட் அல்லது ட்ரேட் டெஸ்ட் குடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் மேல நம்ம பார்த்திருந்தோம். இங்க ஏஜ் ரிலாக்சேஷனும் குடுத்துருக்காங்க. எஸ்சி, எஸ்டிக்கு 5 இயர்ஸ், ஓபிசிக்கு 3 இயர்ஸ், பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு 10 இயர்ஸ் குடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேன்க்கு 3 இயர்ஸ் குடுத்துருக்காங்க. அடுத்தது அப்ளிகேஷன் ஃபீஸ் குடுத்துருக்காங்க. சயின்டிஸ்ட் இன்ஜினியர் சிக்கு ₹1000 ஃபீஸா குடுத்துருக்காங்க. ஜூனியர் இன்ஜினியர் சி, டெக்னீஷியன் டிக்கு 500 ஃபீஸா குடுத்துருக்காங்க. இது ஜெனரல்ல இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே. எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ், விமன் கேண்டிடேட்ஸ் இவங்க எல்லாத்துக்குமே சயின்டிஸ்ட் அல்லது இன்ஜினியர் சிக்கு 500 ஃபீஸ், ஜூனியர் இன்ஜினியர் சி, டெக்னீஷியனுக்கு 250 ஃபீஸா குடுத்துருக்காங்க. ஸோ அதுலேருந்து ஒரு 50% லெஸ் பண்ணி குடுத்துருக்காங்க இந்த கம்யூனிட்டீஸ்க்கு மட்டும். இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் 31 மார்ச் 2024. ஸோ மார்ச் 31ஆம் தேதி வரைக்கும் நீங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். இந்த போஸ்ட்டுக்கு ஒன்லி ஆன்லைன்ல மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். அது எந்த வெப்சைட்ல அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, iuac.res.in இந்த வெப்சைட்ல அப்ளை பண்ணணும். இதுதான் IUACயோட அஃபிஷியல் வெப்சைட். இங்க முக்கியமா ஒரு பாயிண்ட் குடுத்துருக்காங்க. இந்த பாயிண்ட்ட நீங்க கண்டிப்பா பார்க்கணும். என்ன குடுத்துருக்காங்கன்னா, உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ல செல்ஃப் அட்டெஸ்ட் பண்ணி தான் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க அப்லோட் பண்றதுக்கு முன்னாடி உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ்ல செல்ஃப் அட்டெஸ்ட் பண்ணிருங்க. அத ஸ்கேன் பண்ணி தான் அப்லோட் பண்ணணும். அத வந்து மறந்துறாதீங்க. கவர்ன்மென்ட் ஜாப் தேடிட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க. கவர்ன்மென்ட் ஜாப் தேடி இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலேட்டடா வேற ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.